ஆந்திராவில் இருந்து 18 கிலோ கஞ்சாவை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வந்ததாக கூறப்படும் இளைஞர் ஒருவர் போலீசாரின் ரகசிய திட்டத்தில் சிக்கி கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை ஓட்டேரி மற்றும் புளியந்தோப்பு பகுதிகளில் கஞ்சா வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆந்திராவைச் சேர்ந்த 25 வயதான உபேந்திரா என்பவர் குறித்த தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து உபேந்திராவை போலீசார் ரகசியமாக கண்காணிக்க தொடங்கினர். சென்னையில் இருந்து கஞ்சா வாங்க ஆந்திரா செல்லும் நபர்களுக்கு மொத்தமாக கஞ்சா பொட்டலங்களை வாங்கி கொடுத்து வந்ததுடன் சில நேரங்களில் கஞ்சாவை சென்னைக்கே நேரடியாக கொண்டு வந்து விநியோகம் செய்து வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உபேந்திராவை பிடிக்க போலீசார் ஒரு திட்டம் தீட்டினர். வேறு ஒரு நபர் மூலம் உபேந்திராவை தொடர்பு கொண்டு மொத்தமாக கஞ்சா தேவைப்படுவதாக கூறியுள்ளனர். அப்போது 18 கிலோ கஞ்சா தருவதாக உபேந்திரா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. திட்டமிட்டபடி நேற்று இரவு கஞ்சா பொட்டலங்களுடன் உபேந்திரா ஓட்டேரி பகுதிக்கு வந்துள்ளார். அவரை எதிர்பார்த்து மறைந்திருந்த போலீசார் சரியான நேரத்தில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடம் இருந்து 18 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட உபேந்திராவிடம் தற்போது போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கஞ்சா கடத்தல் மற்றும் விநியோகத்தில் மேலும் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் பூந்தமல்லியைச் சேர்ந்த 25 வயதான வசந்த் சுமன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர்.